மக்களே அவ்வளோதான் மக்களே முடிச்சு விட்டாங்க. ஒரு பக்கம் மார்க்கிங் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். அவன பத்தி என்னான்னு கேட்கல. ஒருத்தன் வந்து வாய விட்டுட்டு சுத்திட்டு இருக்கான். அவன என்னான்னு கேட்கல. ஒருத்தன் கம்யூனிட்டி, மீனவர் அப்படி இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கான். அத பத்தி எதுவுமே கேட்கல. விவாதத்துல உப்பள்ளி போட்டாங்க. அத பத்தி கேட்கல. இன்னும் ஆபாச லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி விசாரிக்கல. ஆதிரை வந்து விஜய் சேதுபதியை மதிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அத பத்தியாவது விசாரிச்சுட்டு இருக்கலாம். அதுவும் வந்து பண்ணல. ஆனா ஃபன் கண்டென்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா எங்கடா போய் முட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ வெரி வெரி டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். நேத்தாவது பரவாயில்லைங்க, கமருதீனை பிடிச்சி பொலன்னு வந்து பொழந்து விட்டாப்புல. கமருதீன் சுற்றி விட்டு பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு டைம் போயிடுச்சு. சரி ஓகே, இன்றைக்கி இங்கேயே எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் போனாக்கா சாட்டர்டே எபிசோடுக்கு அப்புறமா தான் வந்து திரும்பியும் போட்டுட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி அட்லீஸ்ட் இன்றைக்காவது வந்து துஷாருடைய கேப்டன்சியை பற்றி பேசுவாப்புல, அவர் செய்த தவறுகளை பற்றி பேசுவார், இன்டிசிப்ளினை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அதுவும் வந்து நடக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் தாண்டி வினோத் அண்ட் திவாகரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அது ஓகே, நல்ல கண்டென்ட் தான், நல்லா ஃபன் பண்ணலாம். நாங்களாம் பார்த்து விழுந்து சிரிச்சிருக்கேன். ஆனால் இவங்க செய்யக்கூடிய தவறுகளை திரும்ப செய்யறதுக்கு இவங்களே தூண்டி விடுற மாதிரி வந்து இருக்குது. அதை பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக வந்து இருக்குது. நாங்கள்லாம் ரிவ்யூ பண்ணுறோம், ஷோவை ஃபுல்லாக பார்க்குறோம், 24/7 பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து சுத்தமாக அதுக்கு கனெக்டே இல்லாத சில கேள்விகளை கேட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்களை பண்ணி எதுக்கு இந்த ஷோவை நடத்தணும் அப்படின்றது எனக்கு வந்து சுத்தமாக புரியல. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி எல்லாம் முழுக்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அவர்களுக்கும் திவாகர் அவர்களுக்கும் ஒரு செம்ம காம்பினேஷன் இருக்குது. செம்ம ஃபன் ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எப்போனாலையும் வந்து பார்க்கலாம். ஏன்னா அவரை திட்டுறதா இருக்கட்டும், இவரை திட்டுறதா இருக்கட்டும், வினோத் அவர்கள் வந்து திவாகர் அவர்களை கலாய்க்கிறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம திவாகர் அவர்கள் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிற விஷயங்களாக வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபன் கண்டென்ட், செம்ம ஜாலியாக. உண்மையாலுமே சொல்கிறேன், அவங்க 2 பேர் மட்டும்தான் ஓரளவுக்கு ஒர்த்தாக வந்து தெரியுறாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே. மற்ற யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கும் உதவாத பசங்க மாதிரி வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் இவங்க வந்து பிளான் பண்ணி செய்கிறாங்களா இல்லை அதுவாக நடக்குது அப்படின்லாம் தெரியல. ஏன்னா வெளியில் சோசியல் மீடியாக்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெய்யழகனுடைய தீம்ஸ் எல்லாம் வந்து போட்டு பிஜிஎம்லாம் போட்டு பயங்கரமாக ஃபயர் விடுறாங்க வினோத்துக்கும் திவாகர் அவர்களுக்கும். நான்லாம் ஒரு நைட் வந்து ஒரு 3 மணி வரைக்கும் டைம் இது போச்சுன்னு நினைக்கிறேன். 3 மணி 2 மணி வரைக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்குது. அந்த சாரி கேட்குற பிரச்சனை தான். பார்வதி அவர்கள் வந்து சாரி கேட்காம போயிட்டாங்க இல்லையா, அதாவது நாங்கள் வந்து குக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க பிபி ஹவுஸில். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செம சீன் அது. வினோத்தும் திவாகர் அவர்களும் மாறி வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. இப்போ என்ன, நீ எங்களுக்கு தெரியும், எங்கள் வேலையை பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து பயங்கர சீரியஸ் நோட்டாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாப்புல. அதுக்கேற்ற மாதிரி வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒன் சைட்லேருந்து திவாகரை காட்டும், அடுத்த சீனில் வந்து வினோத்தை காட்டும், திவாகரை காட்டும், வினோத்தை காட்டும். ஸோ இந்த மாதிரி இருந்து காட்டும்போது சிரிப்பு அடக்க முடியாத ஒரு சிரிப்பு. நைட் ஒரு 2 மணிக்கு 2:30 மணிக்குன்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு சிரிப்பு சிரித்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை வந்து, நீ பார்வதி மாதிரிலாம் பேசாத அப்படின்னுலாம் சொல்லிட்டு நான் அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் அப்படியா, நீ அப்படி தான் பேசுவியா, அப்போ குரட்டு விட்டுன்னு வச்சுக்கோயேன், உன்னை எழுப்பி விட்டுரும்போ அப்படின்னு சொல்லி இன்னசென்ட்டாக பேசுகிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அது நார்மலாக இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று, திவாகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வினோத்தோபோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்து அவருக்கு அட்டாக் ஆகிருக்கு. யாரை பார்த்தாலுமே அவர் வந்து வினோத்துன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அதனாலே வினோத் அவர்கள் பயங்கர கோபம் அடைஞ்சிடுறாரு. ஸோ அந்த கோபமே பயங்கர ஃபன்ஃபில்டாக செம்ம ஜாலியாக காமெடியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. அது நிஜமாகவே நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் வேணால் போய் இன்டர்நெட் முழுக்க வீடியோக்களே இருக்கும், பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அதை பார்த்து. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கலாம். இதெல்லாம் சும்மா பேசி மொக்க போட விரும்பலை. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபன்னாக வந்து இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாரத்தோட எபிசோடில் போட்டு பொழக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து விஜய் சேதுபதிக்கு மரியாதை தர முடியாது அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எப்ஜே வந்து மார்க்கிங் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் ஆதிரையும் எப்ஜேவும் சேர்ந்து கூத்தடிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் துஷார் தலை என்கிற தருதலை. ஸோ அந்த ஆளுடைய தலைப்பதவி வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன, அரோரா வந்து பின்னாடி இருக்காங்களா இல்லையா, துஷாருடைய பதவி ஏன் பறிக்கப்பட்டது, அதை மறுபடியும் எப்படி ரீகன்ஸ்ட்ரைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையுமே பேசாமல் சாதாரணமாக டாஸ்க்கை பற்றி மட்டுமே பேசிட்டு தட்டி விட்டு போயிட்டாப்புல விஜய் சேதுபதி. பட் மக்களே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா, விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட்டு தான், ஓகேங்களா. அவர் ஆக்சுவலாக முழுக்க ஷோ பார்க்குறாரா அப்படிங்கிறதே ஒரு பெரிய
டவுட்டு தான். சரிங்களா? குறிப்பாக மேபி அவங்க வந்து அந்த எபிசோடில் வேணால் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா அவர் வந்து பிஸி ஷெட்யூல் வந்து இருக்கார், ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு, வில்லனாக பண்ணிகிட்ருக்காரு, நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் வந்து இருந்துகிட்ருக்கு. இவருக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே மட்டும் தான் எபிசோடு வந்து இருக்க போகுது. அட்லீஸ்ட் அவர் 1 ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணி அன்னன்னைக்கான எபிசோடை பார்த்தா மட்டும்தான் அந்த அட்லீஸ்ட் அந்த ஷோவை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படி இல்லாத போது அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்றைக்கி என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கணும், யாரையெல்லாம் கேள்விகள் கேட்கணும், அது அப்படி அவங்க பதில் சொன்னாங்கன்னா இவர் என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது ஆல்ரெடி நடந்த விஷயங்களை வச்சு அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் என்னென்ன கேள்விகள் கேட்கணும், என்னென்ன விவரங்களை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி டெலிவர் பண்ணுறது மட்டும்தான் அவருடைய வேலை. ஓகேங்களா? முழுக்க எமோஷ்னலையும் பவரையும் வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு விஜய் சேதுபதிக்கு வந்து அதாவது பவர் இருக்குது. பட் இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இதை சொல்லணும். ஓகேங்களா? அவங்க சொன்னால் தான் இவர் வந்து செய்வார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் சேதுபதிக்கு இது மிகப்பெரிய அளவில் ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயந்தான். அவர் பிஸியாக இருந்து ஒரு வேளை எபிசோட் மட்டுமே பார்த்துட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். எபிசோடில் தான் இவங்க எல்லாமே கட் பண்ணி வந்து போட்டுறாங்க இல்லையா, நல்லபடியாக தானே போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து விஜய் சேதுபதிக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா அப்படின்றது கூட தெரியாமல் போயிருக்கலாம். பட் அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து கண்காணித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அது எவ்வளோ பெரிய சோசியல் போரம் அது. அண்டு பிக் பாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மு, எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணுற ஷோ அது கரெக்டாக இருக்கா, தப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றத அட்லீஸ்ட் ஒரு மேனேஜரை வச்சாவது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். இவர் எதுவுமே பண்ணாமல் வெறும் எபிசோடை மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டு டாஸ்க்கு மட்டும்தான் நடக்குது, அதனால் அதை பற்றி மட்டுமே கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் டீம் சொன்னதுனால இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். அவ்வளோதானே தவிர நம்ம விஜய் சேதுபதியை வந்து குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிக் பாஸோடைய டீம் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இன்னும் இதில் பேசக்கூடிய பொருட்கள், பேசக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்திலே உப்பு அள்ளி போட்டாங்க சாப்பாட்டில். கேட்டால் நாங்கள் கஞ்சி பண்ணி குடிச்சிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து வடகம் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த த்ரூ அவுட் வாரம் முழுக்கவே அவங்க அதை பற்றி எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்போது இந்த பிக் பாஸ் யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க? இதுக்கான முதல் புள்ளி யார் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி தான். ஓகேங்களா? கனி தான் உப்பள்ளி போட்டாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணது வந்து சபரிநாதன். இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு வேளை வந்து சபரிநாதனுக்கு வந்து இது பேக்வேர்டாக ஆகிடுமோ, பேக் ஃபயர் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா, இல்லை கனியக்காவுக்கு வந்து இது பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு நினச்சி இவங்களா பண்ணுறாங்களான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை பற்றி பேசியிருக்கணும். ஏன்னா பெரிய இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. பார்வதி வந்து எல்லாரும் முன்னாடி பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சாரி கேட்குறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ட் எல்லோரும் முன்னாடி கேட்குறது அப்படிங்கிறதும் சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இவங்க சாதாரணமாக தட்டி விட்டு போயிட்டாங்க. என்னப்பா பண்ணுறது? ஓகே கைஸ், இன்னும் எவ்வளோ பேசினாலே அவ்வளோதான். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.